வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மரண அடி திமுக மீண்டும் எழுந்து வருமா? கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டாரு. அப்புறம் அந்த கட்சியை யார் காப்பாத்துது? உதயநிதி ஸ்டாலினா? உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் காலையில 10 மணிக்கு தான் எழுந்திருப்பாராம். அவர் 10 மணிக்கு எழுந்து எப்ப சட்டப்பேரவைக்கு வர்றது? ஏன்னா திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்று இருக்கிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் 2021ல ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்தை இழந்தது. 2026ல எதிர்கட்சி அந்தஸ்தையும் எழுந்தது. அதனால இனி அதிமுக அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. விஜயனுடைய செயல்பாடை பொறுத்து தான் அதிமுக எழுந்து வருமா வராதா என்ற விஷயமே நமக்கு தெரியும். ரெண்டாவது, அதிமுகவுக்கு இருந்த நம்பிக்கை அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இல்லவே இல்லை. அதிமுக உழைச்ச மாதிரி அதனுடைய கூட்டணி கட்சிகள் உழைக்கவே இல்லை. ரெண்டாவது, அதிமுக பணம் கொடுத்த மாதிரி கூட்டணி கட்சிகள் பணம் கொடுக்கவே இல்லை. எல்லாவற்றையும் விட திமுக தேர்தலுக்கு முன்பாக பண்ண அலப்பறையும், விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு வச்ச வேட்டும், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி அந்தஸ்தையே இழந்திருக்கிறார். இது அதிமுகவுடைய அழிவு காலம் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்படி இந்த மனுஷன் அதிமுகவை கட்டமைக்க போறான், ஆட்சி கட்டல கொண்டு வந்து நிறுத்த போறான் அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? 5 ஆண்டு காலம் அதிமுக வச்சுதான் இந்த ஊடகமானது ஓட்டிச்சு. அதிமுகவில் பிளவு, அதிமுகவில் முக்கிய தலைவர்கள் வெளியேறிட்டாங்க. அந்த கட்சி அவ்வளவுதான், களத்திலே இல்லை. எடப்பாடி பழனிசாமி கரிஷ்மேட்டிக் இல்லை. எடப்பாடி பழனிசாமி மக்கள் ஈர்ப்பு சக்தி கொண்ட தலைவர் இல்லை. ரெட்டலைக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது. ஜெயலலிதாவே மறந்துட்டாரு, எம்ஜிஆரையும் மறந்துட்டாரு. ரெண்டாவது, எதிர்கட்சியா இருக்கிற அவரு மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கே வரல. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் தேர்தல் பிரச்சாரத்தை வந்தாரு. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பெருசா எதிர்கட்சியாக செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் அதிமுக 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 அப்படின்னு சொல்லியே அதிமுக ஒழிச்சாங்க. இப்ப எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்து போச்சு. அதனால இனிமே வந்து அதிமுகவை கண்டுகொள்வதற்கு ஊடகமும் தயாரா இருக்காது. ரெண்டாவது, களத்துல எப்படி அதிமுக பணியாற்ற போறாங்கன்னு தெரியல. எதிர்கட்சியா இருக்கின்ற போதே பணியாற்றல. இப்ப எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் என்று நினைக்கின்றேன். அது மட்டும் இல்ல, திமுக தான் மரண அடியை சந்தித்திருக்குது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் தெரியுமா? ஆரம்பத்துல நம்ம சொன்னோம்ல, 24 கட்சிகளுடன் கூட்டணி. அது ஊடகத்தின் மூலமாக ஊர் உலகத்துக்கே அறிவிச்சாங்க. எங்களை விட யாராவது பெரிய கூட்டணி போட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, 24 கட்சி இருந்தாலும் அந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி உள்ள கட்சி, எங்களை தோக்கடிச்சிட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவதாக, ஊடகம் திமுகவுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாகவே இருந்தது. திமுகவினர் பண்ணுகின்ற பிரச்சாரத்தை முழுமையா ஒளிபரப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் திமுகவுக்கு எம்பிக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. 40 கூட்டணியுடன் திமுக பெற்றிருந்தது. மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் நிறைய பேர் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஏன், எல்லா மேயர்களும் வந்து திமுகவினராகவே இருந்தார்கள். சோ இப்படி அதிகாரம் பெற்றவர்கள் வந்து திமுக அதிகமான பேர் இருந்தாங்க. எல்லாத்தை விடவும் 5 ஆண்டு காலம் கொள்ளை அடிச்சு மூட்டை மூட்டையாக பணத்தை கட்டி வச்சிருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகள் இருந்து காவல்துறையினர் வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவா இருந்தாங்க. இத்தனை சகல சம்பத்தும் வச்சுக்கிட்டு திமுகவை எப்படி தோக்கடிப்பது அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. திமுக காரனுக்கு இந்த தேர்தல் நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு திமுக காரன் எப்போதுமே மனசுக்குள்ள ஏத்திட்டான். எப்போது திருமங்கலம் பார்முலாவும் ஈரோடு கிழக்கு பார்முலாவும் திமுகவுக்கு கை கொடுத்ததுன்னு நினைச்சானோ அப்பொழுதே வந்து மக்களுக்கு வேலை செய்யறத விட்டுட்டான். மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கு அவன் தயாரா இல்லை. ஊடகமானது திமுக ஆட்சி நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டவே இல்லை. சுட்டி காட்டினாலும் ஊடகம் பேசினா தானே. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா பேசினா தானே, அவரே அமைதியா இருக்கிறாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு ஆள் நமக்கு இருந்தாங்கன்னா எப்போதும் வெற்றி பெறலாம். எப்படி பிஜேபிக்கு ராகுல் காந்தி ஒருத்தர் இருக்காரோ அதே மாதிரி திமுக எடப்பாடி பழனிசாமி, அதனால நாம தான் வெற்றி பெறுவோம் என்று மதாப்பில் இருந்தாங்க. ஆனா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பயங்கரமா கெட்டு போயிருந்தது. எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு கிடையாது. ரெண்டாவது, போதைப் பொருள் நடமாட்டம் சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கம். அப்படி சட்ட ஒழுங்குல இருந்து ஊழல் இருந்து மலமுழுங்கி வரைக்கும், மனநலி தின்னது வரைக்கும், செந்தில் பாலாஜியுடைய கரூர் கம்பெனியுடைய அடாவடி வரைக்கும் இந்த திமுக ஆட்சியில் கொடூரங்கள் நீடித்தது.
எடப்பாடி பழனிசாமி போராடின மாதிரி தெரியல. ஆனா இருந்தாலும் ஊடகம் திமுகவை காப்பாத்திக்கிட்டே இருந்தது. இன்னைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் திமுகவை காப்பாத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால திமுக இவ்வளவு சகல சம்பத்தும் வச்சுக்கிட்டு இந்த தேர்தலை சந்திச்சாங்க. 24 கட்சியுடன் சேர்ந்துக்கிட்டு போட்டிட்டாங்க. அப்படி போட்டிட்டும் திமுகவால ஜெயிக்க முடியல. எதிர்கட்சி அந்தஸ்து வந்துட்டாங்க, பாராட்டுறதுக்குரியது. ஆனாலும் அந்த கட்சிக்குள்ள இருந்த உட்கட்சி பூசல் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சியாக அதிமுக வந்திருந்து திமுக தோல்வி அடைந்திருந்தது வச்சுங்களேன், திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தி குரல்களை பெருசாக்கி திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி தன் பக்கம் இழுத்துக்கலாம். ஆனால் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சி அந்தஸ்தையும் இழந்துட்டாரு, எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்துட்டாரு. இனிமே திமுகவில் சலசலப்பே இருந்தாலும் சரி, அவங்க ஒன்னு தவேக்காக போவாங்களே கண்டு அதிமுக பக்கம் எப்படி வருவாங்க? அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பெரிய பிரச்சனை. ஆனால் இதுல திமுக அழிந்தது என்பது எல்லாருக்கும் தெரியுது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விட்டமின்களையும் ஏகப்பட்ட படை பரிவாரங்களையும் வச்சுக்கிட்டு தேர்தலை சந்தித்த திமுகவால இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியலன்னா அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? விஜய் புதியவர், கண்டிப்பா தப்பு பண்ணுவார். அந்த தப்பை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து மக்கள் கிட்ட நம்பிக்கை பெறப்போகின்ற கட்சி எதுவோ அந்த கட்சி இந்த தேர்தலுக்கு பிறகு நிலைக்கும். ஆனா 2021 இருந்து 2026 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எப்படி தூங்கி கண்டாரோ, யாராவது போய் போராட்டம் நடத்திடுவாங்களா? நம்ம பாட்டுன்னு சேலத்துல இருந்து ஒரு லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த போராட்டம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம வீட்டுல உட்காந்துருப்போம். நாம ஜெயலலிதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெனக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு கட்சிக்காரன் போராட்ட காலத்துக்கு போவான், நாம ஏன் போனோம் என்று மெனக்கிட்டுக்கிட்டு வீட்டையே பட்டுந்தா பாருங்க. அந்த மாதிரி பட்டுந்தாருன்னா இனி வருகின்ற 5 ஆண்டுல அதிமுக வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்பை இழந்துடும். கட்டமைப்பை இழந்து போய் விட்டது என்றால் அதுக்கப்புறம் தவேகாவா அல்லது திமுகவா என்ற நிலைதான் ஏற்படும். ஏற்கனவே விஜய் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. 2 பேருக்கு இடையில மட்டும்தான் போட்டி அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியே திமுக 73 வந்துடுச்சு முன்னணியில. அதே மாதிரி தவேகா பொறுத்த வரைக்கும் 110, அதுல 110ல 3 பேர் வெற்றி பெற்றார்கள் சான்றிதழ் வாங்கிட்டாங்க. 107 பேர் முன்னணியில் இருக்கின்றார்கள். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அனுபவம் இல்லாத காரணத்தால நிறைய தவறு நடக்கும். அந்த தவறுகள் மூலமாக மக்கள் மனங்கள்ல யாரு இடம் பிடிக்க போறாங்கன்னு தெரியல. ஏம்பா அதிமுக தான் வரும் மீண்டும் அப்படின்ற எண்ணத்தை எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில எப்படி உருவாக்க போறான்னு தெரியல. ஏன்னா அதிமுக மட்டும் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் அலை அடிச்சு ஒழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் யாரெல்லாம் அதிருப்தியில் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வெளியேறிட்டாங்க. இனி அதிமுகக்குள்ள அலை அடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா திமுகக்குள்ள பெரிய அலை அடிக்கலாம். அந்த அலையில திமுக தப்பிக்குமா என்பதுதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவங்க மறுப்புள்ளை தான் நம்பினார். ஆனா அவங்க மறுப்புள்ள போட்டு கொடுத்த திட்டம் ஒண்ணு கூட உருப்படல, மொத்தமா சோழி முடிஞ்சு போச்சு. அதனால இனி மரும பிள்ளைக்கும் மாமனாருக்கும் சண்டை வருமா, இல்ல மரும பிள்ளைக்கும் சண்டை வருமா, இல்ல கனிமொழிக்கும் நம்முடைய சபரீசனுக்கும் சண்டை வருமா? அதனால ஏற்கனவே வந்து திருச்சி சிவாவுக்கும் கே நேருக்கும் ஆகாது, திருச்சி சிவாவுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் ஆகாது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தோத்துட்டாரு, அதோட ஸ்டாலினே தோத்துட்டாரு, கட்சி தலைவரே தோத்துட்டாரு. வரலாற்றுல கட்சி தலைவராக இல்லாத போது ஸ்டாலின் ஒரு முறை தோத்தாரு, இந்த முறை ஸ்டாலினே தோத்துட்டாரு. அதனால சட்டமன்றத்துக்கு போக முடியாது. இனி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மன்றத்துல தான். ஆனா மக்கள் மன்றத்துல ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவார் என்ற விஷயம் நமக்கு தெரியல. பிரச்சாரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமா வேட்பாளர்களை கூட்டு வந்து நிக்க வச்சு பிரச்சாரம் பண்ணாரு. அதனால கடந்த முறை நமக்கு நாம திட்டம் இந்த மாதிரிலாம் போய் பிரச்சாரம் பண்ணாரு, அந்த மாதிரி பண்ணுவாரான்னு தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் மாதிரி உருவெடுப்பாரா தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அஸ்தமனமாகின்ற நிலையில் இருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பெற வேண்டும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொந்த கட்சி பிரச்சனையை இப்ப பார்க்க வேண்டியது இல்ல, திமுக சொந்த கட்சி பிரச்சனையை இப்ப பார்க்க வேண்டியதா இருக்குது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மரணடி மீண்டும் எழுந்து வருமா என்பதே சந்தேகம்தான். ஆனால் எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றதனால கொஞ்சம் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து போர்க்குரல் எழுப்பாம இருப்பாங்க. அது கூட கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா தவேகா மட்டும் கொஞ்சம் சட்ட ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் விலைவாசி உயர்வையும் கொடுத்த வாக்குறுதியும் கொஞ்சம் நிறைவேற்றினாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமா திமுக படுத்துதான் மீண்டும் எழுந்து வரவே முடியாது.
அதுவும் ஜோலி முடிஞ்சது. ஆனா அதிமுகவுக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, வேகமா எழுந்து வரலாம். எப்படி இருக்க போகுதுன்றதுலாம் பொறுத்து பார்க்கலாங்க. ஆனா இது ஒரு அரசியல் சுனாமி என்று தான் நினைக்கிறேன். விஜயனுடைய அரசியல் அலை வீசிச்சா, இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அலையானது இந்த மாதிரி ஆட்சி மாற்றத்துக்கு வித்துட்டதா என்று தெரியல. திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு தான் என்று நான் நினைக்கிறேன். அதனாலதான் திமுக அதிமுக ஒண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால மாற்றமா நம்ம எதுக்கு போடலாம், விஜய்க்கு போடலாம் அப்படின்னு போட்டாங்க. ரெண்டாவது, திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு நம்ம விஜய் அவர்கள் மொத்தமாக அறுவடை செஞ்சிட்டாரு. அதனால அதிமுக போக வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு போயிடுச்சு. அதனால மனுஷனை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி அந்தஸ்தையை இழந்துட்டார். ஜனநாயகத்துல சில கட்சிகள் வெற்றி பெறும், சில கட்சிகள் தோல்வி அடையும். சில பேர் வெற்றி பெறுவார்கள், சில பேர் தோல்வி அடைவார்கள். ஆனால் அரசியலுக்கு வரதே மக்கள் பணியாற்றதான். தொடர்ந்து யார் மக்கள் பணி ஆற்றுகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் மக்கள் முன்பாக நிற்க முடியும். அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றதையும் சொல்லுங்க, திமுக எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. தலைவரையே தோத்துட்டாரு. உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. நன்றி.